இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி எனக்கு இங்கே மார்க்கெட் டேங்கிறதுனால எனக்கு ஆக்சுவலி சுத்தமாக இன்றைக்கி எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை. வெறும் ஆனியன், டொமேட்டோ, ஒரு 2 ப்ரெட் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணும்போது தான் சரி ஓகே பாஸ்தா பண்ணலாம். பாஸ்தா எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் பாஸ்தாவை வந்துட்டு குக் பண்ணிவிட்டு பேக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு பாஸ்தாவை நம்ம வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு 2 டொமேட்டோ, கொஞ்சமாக கார்லிக், ஒரே ஒரு பே லீஃப் இதை போட்டு நல்லா வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. டொமேட்டோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதை வந்துட்டு தோலை நீக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பே லீவ்ஸும் எடுத்துருங்க. இப்போ வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் வந்துட்டு கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் கார்லிக்கை சின்னதாக கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ நல்லா குக் ஆனதும் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் அண்ட் நம்மளோட ஹர்ப்ஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு. உங்களுக்கு ரெட் சாஸை நீங்கள் சேர்க்குறோன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்கல. அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நான் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு பட்டர் வேணும்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் நான் வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக கார்ன் இருந்தது. ஸோ இதை சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் டே தான். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக அந்த டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணி வச்சுக்கிற பாஸ்தா, இந்த பாஸ்தாவையும் இதை மேலே வந்துட்டு போட்டுட்டு கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட கிரேட் பண்ணி வச்சுருக்கிற சீஸ். என்னோடய பையனுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னால நான் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நான் இப்போ வந்துட்டு பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? சடா பேக் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எனக்கு கொஞ்சம் வாவ் ஃபீலிங்காக இருந்தது. சரி ஓகே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். ட்ரஸ்ட் மீ கைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. மேபி நான் பண்ண ப்ராசஸில் வேணால் அங்கே இங்கே வந்துட்டு மிஸ்டேக் இருந்திருக்கலாம். பட் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி ஓகே இதை வந்துட்டு என் பையனுக்கும் கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் நான் வந்துட்டு கொடுத்தேன். ஆக்சுவலி he loved it. How is it, Dikshu? How is it, Dikshu? Good. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஆம்லேட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட் ஆம்லேட் கொடுத்துட்டேன். அவ்வளோதான் என்னோட டியூஸ்டே நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரெட் ஆம்லேட் அண்ட் பேக் பாஸ்தா ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு.
இன்றைக்கி ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா பாயில்டு சென்னா அந்த பிளாக் கலர் சுண்டல் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பிஸ்கெட் இருந்தது. ஸோ அதையும் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க என்னோடய டியூஸ்டே லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.